RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கல்வராயன் மலையில் கள்ளசாராயம் காய்ச்சப்படும் தொழில் பல ஆண்டுகளாக அங்கு சக்கை போடு போட்டது. சமீபத்தில் கள்ளசாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்த பின் கல்வராயன் மலையிலும் தொடர்ச்சியாக போலீசார் ரெய்டு நடத்தி கள்ளசாராயத்தினை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்படியிருந்தும் சில காவல் கருப்பு ஆடுகளின் துணையோடு மீண்டும் அங்கு கள்ளசாராயம் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஒழிக்க அதிகாரிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் கள்ளசாராயத்தின் பிறப்பிடமான கல்வராயன் மலையில் தற்போது கஞ்சா செடிகள் பயிரிடுவதும் அதிகரித்துள்ளது. கடந்த காலத்தில் ஒரு சிலர் மட்டுமே கஞ்சா செடிகளை வளர்த்து வந்தனர். இப்பொழுது மலையில் பல இடங்களில் கஞ்சா செடி வளர்க்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைக்கு அருகே உள்ளது கிலாக்காடு கிராமம். இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் கஞ்சா செடிகள் பயிரிட்டு விற்பனை செய்வதாக கரியாலூர் காவல் நிலையத்தில் ரகசிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தகவலின் பெயரில் கச்சிராயம்பாளையம் காவல் ஆய்வாளர் ஏழுமலை, கரியலூர் உதவி ஆய்வாளர் ஜெகதீசன் உள்ளிட்ட தனிப்பிரிவு காவலர்கள் கிலாக்காடு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அதன் எல்லைக்கு உட்பட்ட பெருமாநத்தம் சோலைமலை உச்சியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பர்வதம், கோவிநந்தன் ஆகியோர் கஞ்சா செடிகளை வளர்த்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்று சுமார் 104 கிலோ எடை கொண்ட கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்து பர்வதம் மற்றும் கோவிந்தன் ஆகிய இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு இருவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த தகவல் ஊருக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியதால் வனத்துறையினர் தொடர் ஆய்வு மேற்கொண்டு கஞ்சா செடி வளர்ப்பதை முழுவதுமாக தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.